prove that square root 3 is irrational. So irrational அப்படின்னா square root 3 நம்மால fraction எழுத முடியாது. That is square root 3 நம்ம என்ன எழுத முடியாதுன்னா integer divided by integer இந்த ஃபார்ம்ல எழுத முடியாது. இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம ப்ரூஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்றோம். கான்ட்ரடிக்ஷன்னா என்ன? ஒரு ஆக்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதா கான்ட்ரடிக்ஷன். இப்போ இந்த given root 3 ஒரு irrational நம்பர், இதை இப்போ ரேஷனல் அசியூம் பண்றோம். இப்போ கொஸ்டின்ல ஸ்கொயர் ரூட் 3ங்கிறது irrational, அது என்னன்னு அசியூம் பண்றோம்? ரேஷனல் நம்பர் அப்படின்னு அசியூம் பண்றோம். ஓகே, இதுல இருந்து நம்மளோட ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு நம்பர் எப்போ ரேஷனல்னு சொல்றோமோ அப்போ அந்த நம்பர் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இன்டீஜர் பை இன்டீஜர் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஓகே, எல்லா ரேஷனல் நம்பரும் இன்டீஜர் பை இன்டீஜர் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். அப்படி எழுதும் போது நான் இது என்னன்னு எழுதிக்கிறேன்னா ஆர் பை எஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். வேர் எஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, எஸ் வந்து 0வா இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இந்த ஆரும் எஸ் ஒரு நம்பர், அந்த ஆர் எஸ் வந்து பிரைம் ஃபேக்டரைஸ் பண்றேன். ஸோ ஸ்கொயர் ரூட் 3 ஈக்குவல் டு ஆறுங்கிற நம்பரை பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அது என்னவா மாறும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இன்டூ சி இன்டூ டியா மாறுது. எஸ் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்னவா மாறுது? பி இன்டூ சி இன்டூ டியா மாறுது. இதுல எந்தெந்த பிரைம் ஃபேக்டர் காமனா இருக்கோ அதை கேன்சல் பண்ணிடலாம், ரிமைனிங் இருக்கிறத எழுதிடலாம். ஓகே, அப்போ ஸ்கொயர் ரூட் 3 என்னன்னு எழுதிக்கலாம்னா ஏ பை பி அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ்ல நம்ம எழுதிக்கலாம், பிரைம் ஃபேக்டர்ஸ்ல எழுதிக்கலாம். இப்போ ஒரு டெசிஷனுக்கு வரோம். என்னன்னா, அதாவது ஏ அண்ட் பி கோ பிரைம்னு எடுத்துக்கிறோம். என்ன டெசிஷனுக்கு வரோம்னா ஏ அண்ட் பி கோ பிரைம். கோ பிரைம்னா என்ன? ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிறது ஒரே ஒரு ஃபேக்டர் தான், அதுவும் நம்பர் 1. ஓகே, இதுதான் வந்து கோ பிரைம் அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு ஃபேக்டர் தான் காமனா இருக்கு, அந்த ஃபேக்டரும் நம்பர் 1 தான். இதுதான் அந்த டெசிஷன். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் 3 ஏ பை பின்னு கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல எல்ஹெச்எஸ்ல 3 இருக்கும், இந்த பக்கம் ஆர்ஹெச்எஸ்ல ஏ ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர். ஓகே, அப்போ இதுல இருந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை 3. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு தியரம் பார்த்தோம். as per the theorem, if a prime divides a square then it divides a. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்பர் 3 இருக்கு இல்லையா, நம்பர் 3 divides a square then 3 divides a also. So as per the theorem நான் என்ன எழுதிக்கிறேன்னா a by 3 equal to c அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்னா சப்போஸ் 4 by 2 இருந்துச்சுன்னா இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 2ன்னு ஒன்று வருது இல்லையா, அந்த 2 தான் இப்போ c. ஸோ a by 3 ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுல இருந்து a ஈக்குவல் டு என்ன 3c, இது ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்? b ஸ்கொயர் ஈக்குவல் டு 3c ஸ்கொயர் பை 3. b square equal to 3c square, 3c the whole square by 3. So b square equal to 3 square na 3 into 3 9, c square by 3. So 9 3 cancel பண்ணோம் அப்படின்னா b square equal to 3c square. Okay, இப்போ c square equal to b square by 3. Again, as per the theorem, if a prime divides b square, then it divides b. Okay, இப்போ 3ங்கிறது ஒரு number, it divides b square, then 3 should divide b also. இப்போ என்ன புரியுதுன்னா நம்பர் 3 a-வையும் டிவைட் பண்ணுது, b-யையும் டிவைட் பண்ணுது. அப்படின்னா நம்பர் 3 is common for a and b. பட் ஸ்டார்டிங்ல என்னன்னு டிசைட் பண்ணோம்? a-யும் b-யும் கோப்ரைம்னு டிசைட் பண்ணோம். அப்படின்னா ஏக்கும் பிக்கும் காமனா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கணும், அதுவும் நம்பர் 1ஆக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ நம்பர் 3யும் ஏக்கும் பிக்கும் காமனா இருக்குன்னு சொல்றோம். இதைதான் கான்ட்ரடிக்ஷன் சொல்றோம். நம்ம எடுத்ததுக்கு ஆப்போசிட்டா போகுது இல்லையா. அப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல
ஸ்கொயர் ரூட் 3 என்னன்னு எடுத்திருந்தோம், அசியூம் பண்ணியிருந்தோம், ஒரு ரேஷனல் இஸ் ரேஷனல் அப்படின்னு அசியூம் பண்ணியிருந்தோம். பட் நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்தங்காட்டி ஸ்கொயர் 3 அப்படிங்கிறது என்ன, இஸ் irrational. So square root 3 is irrational based on the proof of contradiction method.